நம்முடைய உழவர் பெருமக்கள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் என்று ஜனவரி மாதம் முழுவதும் நாம் அதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த தேர்வை என்னைக்கு வைக்கிறாங்கன்னா ஜனவரி மாதம் 15, 16 யூஜிசியோட நெட்டு தேர்வு. ஆக நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கணும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் குறுக்கிடுங்கிறது உட்காந்து யோசிச்சு செய்வாங்க அவ்வளோ இருக்கு. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் சொல்லும் பொழுது, இந்த கல்வி என்று வரும்பொழுது படிச்சு ஒவ்வொருத்தரையும் சொல்றோம். நாங்கள் எதுக்காக சொல்லிக்கிறோம், மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க, எங்க பிள்ளைங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்க பிள்ளைக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்றோம். நாங்கள் எதுக்காக சொல்லுகிறோம்? 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒன்றிய அரசாங்கத்துடைய தரவு என்ன வந்திருக்கிறது சொல்றாங்க, இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்ய எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட நீங்க கொடுத்துருங்க. உடனே இதை சொன்னால் அந்த மாநிலத்தில் தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு தலைவர் அக்கா தமிழிசை சொல்றாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள், இது எப்பொழுது மாநில பட்டியலிருந்து எங்களுக்கு வந்தது தெரியுமா, கன்கரண்ட் லிஸ்ட் எப்போது வந்து தெரியுமா, எந்த ஆட்சி காலத்து வந்தது தெரியுமான்னு சொன்னாங்க. நான் திருப்பி சொல்றேன், அக்கா அவர்களே, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னாலே அது ஒத்திசைவு. அந்த ஒத்திசைவு என்று சொன்னா 2 பேரும் சேர்ந்து கலந்து முடிவு எடுக்கலாமா எடுக்க வேணாமா, உங்களுக்கு அது ஒத்திசைவோடு இருக்கிறதா என்று கேட்கணும். இதுவரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ, காங்கிரஸ் பேரக்கம் இருந்தது என்று சொன்னாலும் எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செஞ்சுக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. தவிர யாரும் உள்ள குறுக்க போந்துட்டு இதை ஒத்துக்கிட்டு இதை கையெழுத்து போட்டாதான் உனக்கு நான் பணம் தருவேன், இதை நீ ஒத்துக்கிட்டாதான் உனக்கான நிதியை தரணும், இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. முதல் முறையாக இப்ப புதுசா நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க, மும்மொழி கொள்கையை நீ கையெழுத்து போட்டாதான் நான் உனக்கு இந்த காசை தருவேன் அப்படின்னு சொல்றீங்களே, அதை எப்படி சொல்றாரு அந்த அமைச்சர்? அந்த மாநிலத்தினுடைய யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஒன்றிய மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்றாரு, கையெழுத்து போடுங்களேன், வித்தின் ஹாஃப் அன் ஹவர் பணத்தை தந்துடுறேன், இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்ல, நம்முடைய கொள்கையை விட்டு அந்த பணத்தை வாங்க அவசியம் இல்லை, அது எவ்வளவு ஆனாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன், தைரியமா நீ கல்வித்துறையை நீ பார் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம்.